கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அநேக நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து வருத்தத்தோடு இருக்கலாம். என்று அது வரும், என்று அது வரும். அது எனக்குரியதல்லவா, அது என்னுடைய பிரயாசம் அல்லவா, என்னுடைய முயற்சி அல்லவா, நான் அவ்வளவு பாடுபட்டேனே, நான் அவ்வளவு உழைத்தேனே, ஆனால் அது இதுவரைக்கும் என்னுடைய கையிலே வரவே இல்லையே, என்னுடைய பிள்ளையினுடைய கையில் வரவே இல்லையே. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த முருதகாய்க்கு அநேக நாட்கள் தாண்டி ராஜாவினுடைய தூக்கத்தை கர்த்தர் எடுத்து போட்டு, என் பிள்ளைக்குரியது இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது, என் பிள்ளைக்குரியது இங்கே இருக்கிறது, அதை கொடு என்று கர்த்தர் எச்சரித்தது போல இன்றைக்கு நான் நம்புகிறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் பிடுங்கி வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய கையிலே வைத்திருக்கிறார்களோ, அதை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 1, நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்குரியதை யாரோ ஒருவர் பிடுங்கி வைத்திருக்கலாம். சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி அது உங்களுக்குரியது தான், ஆனால் அவர்கள் எடுத்து வைத்து கொண்டு இதை நான் தரமாட்டேன், இதை தர முடியாது, என்ன வேண்டுமென்றால் நீ பண்ணிக்கோ, எவ்வளவு பிரச்சனை வேண்டுமென்றாலும் வரட்டும் என்று உங்களோட வாக்குவாதம் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமைதியாயிருங்கள், நீங்கள் மெகுதுவாயிருங்கள், நீங்கள் வாக்குவாதம் பண்ண வேண்டாம், அவர்கள் எடுத்துக்கொண்டதை குறித்து நீங்கள் கவலையே பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் ஒரு வழியை அடைத்தால் கர்த்தர் உங்களுக்காக 7 வழியை திறந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நீங்கள் பிடுங்கப்பட்டதை விட பல மடங்கு உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை, நிச்சயமாய் நடக்கும். இரண்டாவதாக, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் யாரோ ஒருவர் தடுத்து நிறுத்தலாம். அவனுக்கு கொடுக்க கூடாது, அவனுக்கு கிடைக்க கூடாது, அவனுக்கு எப்படி வரலாம் என்று ஆண்டவர் நிறைய பேர் என்ன தடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அந்த தடைகளை மாற்றி அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் கொண்டு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, உங்களுக்குரியது உங்களிடத்திலே வரும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் எங்கிருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை அவர்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.